ஹாய் வியூவர்ஸ், இனி நீங்கள் பார்க்க போகிறது வெஜிடபிள் லாலிபாப். லாலிபாப்னால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இனி நான் பண்ண போகிறது வெஜிடபிள் லாலிபாப். ஸோ குழந்தைங்க ரொம்ப க்ரேஸியாக இருக்கிற விஷயமே வந்து பார்த்தா லாலிபாப் தான். நிறைய விஷயங்கள் குழந்தைங்களை அடம் பிடிச்சாலே நம்ம பேசி சமாதானம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறது லாலிபாப் காட்டி தான். இன்றைக்கி வெஜிடபிள்ஸை நிறைய குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்க, சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்கு வெஜிடபிளை வந்து நம்ம வந்து இன்டைரக்டாக பிச் பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தா தான் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற வெஜிடபிள் லாலிபாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக இருக்கும். எந்த லாலிபாப் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் இருக்குது. குழந்தைங்க நல்லா பப்ளியாக புசு புசுன்னு குழந்தைங்க இருக்கணும், நிறைய பொட்டேட்டோ சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டேட்டோஸ் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து நான் ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நல்லா ஓவர் பாயில்டு பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து மசிச்சுக்கிறேன். எஸ், பொட்டேட்டோஸ் நல்லா குக் ஆகிருக்கு. பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இதில் நான் ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்ஸு. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க பாட்டியெல்லாம், கேரட் சாப்பிடுயா உடம்பு நல்லதுன்னுவாங்க. நிறைய சாப்பிட மாட்டோம் நம்ம சின்ன வயசில். ஸோ நான் ஃபைன் சாப்டு கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ்லாம் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக வந்து ஃபைனலி சாப்டு கேபேஜ். இந்த வெஜிடபிள்ஸ் தான் நிறையா சேர்த்துக்கணும். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து பண்ணுறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது பன்னீர். ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். அதை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பொட்டேட்டோஸு, கேரட்டு, கேபேஜு, அப்புறம் பன்னீர், அவ்வளோதான். இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் லைட்டாக ஒரு பிணைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து இதில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள். முக்கியமாக வந்து இதில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது. அதனால் சாப் சில்லிலாம் வந்து ஆட் பண்ணலாம். அடல்ட் சாப்பிட்டா. நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஆட் பண்ணல சில்லிஸ்லாம். கொஞ்சமாக மிளகாத்தூள். ஆனால் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துடக்கூடாது, குழந்தைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக கரம் மசாலாவோட பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். மஞ்சள் வந்து உடம்புக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. இந்த பொட்டேட்டோவில் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு உப்பு போடுங்க. அடுத்து வந்து நல்லா கொஞ்சம் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சரோட. இதில் முக்கியமாக நம்ம ஆட் பண்ணுறது கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூனு. அடுத்து மைதா ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோ. இப்போ வந்து இந்த மிக்சரை வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதில் வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொட்டேட்டோ வேக வச்சதுனால அது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை வந்து அதில் இருக்கும், அதுவே போதும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பால்ஸ் மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறேன். இதை ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பால்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இல்லை வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சம் கோரியண்டர், சாப் கோரியண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபைன் சாப்டு பாலக், கீரைலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பேஸ் ஐடியா வந்து கற்றுக்கிறது தான் எப்போதுமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம டாப் அப் பண்ணுறது, கொஞ்சம் ஆட் ஆன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுலாம் உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் அதாவது வந்து கேபேஜ், கேரட்டு, பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். க்ரம்ஸ் போட்டு நான் பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இன் ஷேப்பில் இருக்குது. இந்த ஃபேஸில் நான் வந்து எக்கு வந்து வாஷ் பண்ணுறேன். எக்கை உடச்சி இந்த பவுலில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து எக் வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரம்ஸில் போட்டுடுறேன். திரும்ப இந்த பவுல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த எக் வாஷ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பியூர் வெஜிடேரியன் இருக்கீங்க அப்படின்னா சோள மாவு கொஞ்சம் கரைச்சிக்கங்க ஒரு பவுலில். அதை வந்து சும்மா அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரம்ஸில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரம்ஸ்லாம் அதில் விட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முறுமுறுன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் பால்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரோல் பண்ணி அழகாக ஸ்டிக்ஸ் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இது வந்து நான் ஜஸ்ட்டு ஹாட் ஆயிலில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் அந்த சூடான எண்ணெயில் இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பிளேட்டில் நம்ம வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறது பெரி பெரி சாஸ். பெரி பெரி சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இன்னும் வந்து குழந்தைங்களுக்குலாம் மயோனைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா மயோனைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாலிபாப், வெஜிடபிள் லாலிபாப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக சாப்பிடும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்த லாலிபாப்பை இது வந்து சூடாக இருக்கா? ஓகே, சாப்பிட்லாம். இப்போ இந்த லாலிபாப்பை நான் அந்த பெரி பெரி சாஸில் டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். நாக்கெல்லாம் ஊறுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அடல்ட்ஸ்க்கெலாம் பெரிய பெரிய சாஸ் ஓகே. குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து மயோனைஸ் சாஸ் வில் பி யம்மி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வெஜிடபிள் லாலிபாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய விட்டமின் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க நீங்கள் ட்ரை பண்ணி சமைச்சு கொடுத்து பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு திரும்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷஃபீக்.